வணக்கம். மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றத்தில் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ஸுக்கான எக்ஸாம் நவம்பர் மந்த் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த எக்ஸாமுக்கான மார்க்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கடுத்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இந்த வீடியோ கிடையாது. அப்படி நினச்சி வந்திருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ ரிலீவ் பண்ணி நீங்கள் வெளியில் போயிருங்க. பட் அதில் பார்க்க போகிற விஷயம் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தேர்வர்களின் மனக்குமுறல். ஆமாங்க, நவம்பர் 9ஆம் தேதி 10ஆம் தேதி நினைக்கிறேன், நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் அப்போ எக்ஸாம் எழுதுனது இப்போ ஏப்ரல் செகண்ட் வீக்குமே தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள், இன்னும் ஒரு 15 நாள் ஆச்சுன்னா அரை வருடம், 6 மாதம்னா அரை வருடம். ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு அரை வருட கணக்கில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த நீதிமன்ற தேர்வில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தேர்வர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கும் மன குமுறலுக்கும் உள்ளாயிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதை இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மூவ் பண்ணி போகிறது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். விட்டால் அடுத்த வருஷம் 2026 அந்த வருஷத்துலாம் ஜாபுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனே வந்துடும் போல். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நடக்கிற நிலைமையை பார்த்தா. அப்படிலாம் போயிடவே கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த கட்டமாக அடுத்த மூமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் போனீங்கன்னா அதே குரூப்பில் தான் இருக்கேன் அப்படின்னா இருந்துக்கோங்க அப்படியே. பட் சில பேர் இல்லாமல் இருப்பீங்க, அந்த குரூப்பில் வந்து இல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீதிமன்றம் சார்ந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு நீதிமன்றங்களுக்கு ரிக்வெஸ்ட், கூட்டு முயற்சியாக ரிக்வெஸ்ட் வைக்கலாம். நம்ம ஒன்றும் ஒரு இதுக்கு அகென்ஸ்டாக பண்ண போகிறதில்ல, அகென்ஸ்டாக தான் பண்ணக்கூடாது, ரிக்வெஸ்ட் வைக்கலாம், அது தப்பே கிடையாது இல்லைங்களா? அதை ஒருத்தரோ 2 பேரோ தனிநபராக பண்ணால் ஒன்றுமே காரியம் என்பது முடியாது. ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரும் இணைந்து செய்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை வந்து வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்றது இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பிகாஸ் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி கூட்டு முயற்சியாக பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நாளைக்கு மார்னிங்கோ அது மார்னிங் மேலே வந்து நானுமே வந்து குரூப்பில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானுமே வந்து அதில் குரூப்பில் வந்து பேசுகிறேன். ஸோ அதுபடி செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வாங்குறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். இல்லை வேணாம் பார்த்துக்கலாம், அந்த ரிசல்ட்டு வரும்போது வரட்டும், அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது வரட்டும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோக்கு எந்த அளவு சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ப்ரூஃபாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க அப்படிலாம் சொன்னது கிடையாது. வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்னதும் கிடையாது. அதனால் கமெண்ட்டு போடுங்க, இந்த வீடியோ கமெண்ட்டை போடுங்க. ஓகே, நான் ஒரு கமெண்ட்டை போடுங்க, சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கமெண்ட் வந்துருந்தால் கூட நான் ஸ்கிப் பண்ணி நானுமே இந்த விஷயம் ஸ்கிப் பண்ணி நானும் போயிடுவேன். நான் பாட்டுக்கு ஏதோ ரிசல்ட்டு வரலை, நிறையா பேர் புலம்புறது தவிக்கிறது, கால் பண்ணி புலம்புறது தவிக்கிறது, என்னோடய வயசு ஏறுது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வரும்போது நமக்கே மனசு கவலையாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்காக தான் சரி இந்த ஒரு களத்தில் நம்ம இறங்கி ஒரு வேலையை பார்த்து நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத ஒரு களத்தில் இறங்க பார்க்குறேன். இது உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் எனக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதோ நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்களா அன்சப்போர்ட்டாகன்றதை நீங்கள் தெரிவிங்கள். எதாக இருந்தாலுமே நான் ஏற்றுக்கிறேன். நன்றி.